ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சவ் சவ் ஹீமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு 1/2 kg ஹீமா எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் ஒரு சவ் சவ் எடுத்து நான் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒயிட் எள்ளு எடுத்திருக்கேன், அப்புறம் சோம்பு எடுத்திருக்கேன், சீரகம், தனியா, அதுக்கு பாருங்கள் கருஞ்சீரகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சிட்டிகை தான் எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி கிரேவி டிஷ் செய்யும்போது அதில் இதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த சவ் சவ் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சவ் சவ்வை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என் குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வெஜிடபிள்ஸாக இருந்தால் நான் கிரைண்ட் பண்ணி தான் சேர்த்திக்குவேன். பாருங்கள், அதுக்கு நான் சவ் சவ்வும் கிரைண்ட் பண்ணி சேர்த்திக்கிறேன். பாருங்கள், நம்ம மசாலா வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருந்தது. 4 வெங்காயம் வந்து நல்லா பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 4 லவங்கம் 2 பட்டை சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயமும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்ச மசாலா சேர்த்தியாச்சு. இது நல்லா ஒரு 15 நிமிஷம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போய் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஹீமா, அது இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஹீமா சேர்த்தியாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஹீமா ரெசிபி நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நான் வந்து மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன்னு பெப்பர் தூள் சேர்த்துறேன். பாருங்கள், பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இதில் நான் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் மூடி வச்சுட்டு நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சவ் சவ் அண்ட் மட்டன் ஹீமா ரெசிபி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சவ் சவ் மட்டன் ஹீமா ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அப்படியே அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.